சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் நினச்ச மாதிரியே கிறிஷோட பாட்டி ஃபோட்டோ முத்துவுக்கு கிடைக்குது. உடனே அண்ணாமலை சந்தோஷமா, பரவாயில்லப்பா முத்து, நீ நினச்ச மாதிரியே எல்லாமே கிடைச்சிருச்சு. இப்போ இங்கே உன்னோட ஃப்ரெண்டுங்க கிட்ட, தெரிஞ்சவங்க கிட்டன்னு எல்லார்கிட்டையும் இந்த ஃபோட்டோவை காமிச்சு இவங்கள பார்த்தீங்களான்னு நம்ம கேட்டோன்னா கண்டிப்பாக இவங்க பாட்டியை கண்டுபிடிக்கலான்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, உடனே மனோஜும், முதல்ல அந்த வேலையை செய் முத்து. நீயே தேடி கிறிஷோட பாட்டியை கண்டுபிடிச்சா உனக்கும் நல்லது, அந்த கிறிஷுக்கும் நல்லது. இல்லைனா நான் ஒரு முடிவெடுக்க வேண்டியதாக இருக்கும்னு சொல்ல, நீ என்ன முடிவெடுப்ப? கிறிஷை கூட்டிகிட்டு வந்தது நானும் மீனாவும். நீ என்னவோ கிறிஷை பார்த்துக்கிற மாதிரியும் தினமும் சாப்பாடு கொடுக்குற மாதிரியும் அவனை ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் விடுற மாதிரியும் இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்க. சொல்லப்போனால் நீ என்னுடைய அண்ணன், நீயும் இந்த கிறிஷுக்கு உதவி செய்யலாம், தப்பே கிடையாது. ஆனால் நீ அப்படி செய்ய மாட்ட. கிறிஷை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். இதில் நீ தலையிட்டனா அப்புறம் அண்ணனு கூட பார்க்க மாட்டேன். என்னை பற்றி உனக்கு தெரியும்ல அப்படின்னு முத்து சொல்ல, தெரியும் தெரியும், ஆனாலும் நான் என் விருப்பம் என்னன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான், பார்த்துக்கோங்க அப்படின்னு இங்கே முத்துவை பார்த்துக்கிட்டே மனோஜ், முத்துக்கு கோவம் வந்தால் அவ்வளவுதான், என்னை சும்மா விட மாட்டான்னு அப்படியே மெதுவாக ரூமுக்குள்ளே போகிறாரு. முத்துவும் மீனாவும் அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இங்கே கிறிஷோட பாட்டியை எப்படியாவது தேடணுன்றதுக்காக மீனாவோட தம்பி சத்யாவை பார்க்க போகிறாங்க. சத்யா கிட்ட கிறிஷோட பாட்டி ஃபோட்டோவை கொடுத்து, நீயும் எங்களுக்கு உதவி செய்யணும்னு கேட்கும்போது, மாமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்டுங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம உதவி கேட்டால் எப்படியும் இந்த கிறிஷோட பாட்டி எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அக்கா, நீ சீதாவுக்கும் இந்த ஃபோட்டோவை அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்கிறாரு சத்யா. சரி, நான் தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த ஃபோட்டோவை அனுப்பி முதல்ல இந்த அம்மா எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மீனாவும் பேசிட்டு அங்கே 2 பேரும் கிளம்பி வரும்போது மீனா சொல்கிறாங்க, ஏங்க எனக்கு ஒரு யோசனை தோணுது அப்படின்னு சொல்ல, என்னவா இருந்தாலும் சொல்லு மீனா, இப்போதைக்கு கிறிஷோட பாட்டியை கண்டுபிடிக்கணும், முதல்ல வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஆமாம், என்ன அப்படின்னு கேட்க, நாம் கிறிஷோட பாட்டியை இங்கே தேடிட்டுருக்கோம், அவங்க இங்கே தான் இருப்பாங்கன்னு நாம் எப்படிங்க யோசிக்க முடியும்? அந்த கிறிஷோட பாட்டி அவங்க ஊருக்கே போயிருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மீனா, இதை நான் யோசிக்கல பாரேன், அவங்க ஊருக்கு கிளம்பி போயிருந்தா நாம் இங்கே தேடி எந்த பிரயோஜனமும் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம அவங்க வீட்டுக்கு கிளம்பி போய் பார்ப்போமா, அவங்க ஊருக்கு போவோமா, அப்போ தானே கிறிஷோட பாட்டி அங்கே இருக்காங்களான்னு தெரியும் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, நீ சொல்கிறதும் நல்ல யோசனையாக தான் இருக்குது, கண்டிப்பாக அவங்க அங்கே தான் போயிருப்பாங்க. நாம் இங்கே தெரிஞ்ச எல்லார்கிட்டேயும் கேட்டு விசாரித்து பார்த்தோம், அவங்கள கண்டுபிடிக்க முடியலன்னா கண்டிப்பாக இனி அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கலாம், கிறிஷை கவனிக்க நாம் இருக்கோன்ற நம்பிக்கையில் கிளம்பி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஆமாங்க, நம்ம மேலே அவங்க நம்பிக்கை வச்சு கிறிஷை நல்லா பார்த்துப்போன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பொண்ணை இனி நம்பவே கூடாதுன்னு தான் அவங்க இப்படி ஒரு முடிவெடுத்திருப்பாங்க. இல்லைனா ஹாஸ்பிட்டல்லேருந்து அழுதுகிட்டே அவங்க வெளியில் போயிருக்க வேண்டிய காரணமே இல்லைங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம், நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது. ஆனால் நாம் போய் அங்கே பார்க்குறத விட பாட்டி பக்கத்தூரில் தானே இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னால் பாட்டியும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களும் அங்கே போய் பார்த்து விசாரித்து சொல்லட்டும். ஒருவேளை அவங்க அங்கே இல்லைன்னா நம்ம போய் அங்கே அவங்க இல்லைன்னு வையேன், மறுபடியும் அவங்கள தேடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிரும்ல. அதனால் பாட்டி போய் பார்க்கட்டும், பாட்டி பார்த்ததுக்கப்புறமா உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டும், நாம் சீக்கிரமாக அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு இதுவும் ஒரு நல்ல வழி தான் அப்படின்னு முத்து சொல்ல, முதல்ல பாட்டிக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே முத்து சொல்கிறாரு, ஆமாம் மீனா, நல்ல யோசனை தான் சொல்லியிருக்க. என் அண்ணன் மனோஜ் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தல, என் அம்மாவும் மனோஜும் ஒரே மாதிரி பேசுகிறாங்க. நாம் 2 பேர் தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா, நம்ம கூப்பிட்டு வந்த கிறிஷ் கூட அந்த வீட்டில் இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல. ஆனால் என் அப்பா கிறிஷை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. நாம் முதல்ல இந்த கிறிஷோட பாட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு என் பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்துவும் மீனாவும் இங்கே முத்துவோட பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே பாட்டியும், முத்து எப்படிப்பா இருக்க? என் பேரனுக்கு என்கிட்ட பேசக்கூட நேரம் இல்லை, அப்படி தானே? ஆமாம், மீனா நல்லா இருக்காளா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, பாட்டி எல்லாரும் நல்லா தான் பாட்டி இருக்கோம், ஆனால் ஒரு பிரச்சனை பாட்டி அப்படின்னு சொல்ல, அதானே பார்த்தேன், பிரச்சனை வந்தால் தான் இந்த பாட்டி ஞாபகம் உனக்கு வருது அப்படி தானே முத்து அப்படின்னு சொல்லி கேட்க, பிரச்சனை நமக்கு இல்லை பாட்டி, நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் இல்லை, நம்ம வீட்டுக்கு கிறிஷ் வந்திருக்கான் பாட்டி. கிறிஷை தெரியும்ல, உங்கள் பக்கத்து ஊரில் இருந்தாங்கல்ல லக்ஷ்மின்றவங்க, அவங்களோட பேரன், அதான் கோயிலில் கூட நம்ம பார்த்தோமே பாட்டி அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும், நீ என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. இல்லை, அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, நாங்கள் தான் சேர்த்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு டாக்டர்கிட்ட பேசி வச்சுருந்தோம். கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்க குணமாயிட்டாங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறமா அங்கே பார்த்தா அந்த கிறிஷோட பாட்டி எங்கே போனாங்கன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல்லையும் விசாரிச்சிட்டோம், அவங்க தனியாக தான் அங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்க. கிறிஷோட பாட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கிறிஷை பார்த்துக்கிற பொறுப்பை நாங்கள் தான் எடுத்துக்கிட்டு கிறிஷை வீட்டுக்கு கூட்டிகிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம்.
இங்கே கிறிஷை நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கேயும் கிளம்பி போயிட்டாங்களான்னு தெரியல. எங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறது சரிதான், ஆனால் அவங்க இதெல்லாம் சொல்லியிருக்கணும்ல. என் வீட்டில் அம்மாவை பற்றி தான் தெரியுமே. மனோஜும் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு கிறிஷையும் மீனாவையும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு இந்த கிறிஷ் வீட்டில் இருக்கணும், அவனை அவங்க பாட்டி வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் விடுன்னு சொல்கிறாங்க. இல்லை, அங்கே சொந்தக்காரங்க யாரையாவது வர சொல்லி இந்த பையனை அனுப்பி வைங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க பாட்டியும் அவங்க அம்மாவும் மட்டும்தான் கிறிஷுக்காக இருக்காங்க. தனியாக யார் கூடயும் அனுப்பி வைக்க முடியாதுல்ல. அதான் கிறிஷோட பாட்டி அங்கே வந்தாங்களான்னு கேட்குறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். பாட்டி, நாளைக்கு போய் நீங்கள் அவங்க வீட்டுக்கு பார்த்துட்டு வரீங்களா? அவங்க வீடு பக்கத்தில் தானே இருக்குது, உங்களுக்கு தான் அவங்கள பற்றி தெரியுமே அப்படின்னு சொல்ல, என்ன முத்து சொல்கிற? பேரனை கூட கவனிக்காமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க அப்படியே கிளம்பி வந்துட்டாங்களா? இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லையே. உண்மையாக தான் நீ சொல்கிறியான்னு கேட்க, உண்மைதான். அவங்க அம்மா ஏதோ வெளியூரில் வேலை பார்க்குறாங்களாம். கிறிஷை பார்த்துக்கிறதும் இல்லை, கிறிஷோட அம்மாவை அவங்க பார்த்துக்கிறதும் இல்லை. பேர் கல்யாணியா. இப்படி யாரையும் கவனிக்காமல் எதுக்காக சம்பாதிக்க அங்கே போயிருக்காங்கன்னு கூட தெரியல. அவங்க ஃபோன் நம்பர் கிடச்சா கூட பேசி வர வைக்கலான்னு நினச்சா எனக்கு இப்போதைக்கு இங்கே என்ன செய்யன்னு தெரியல. அதனால தான் பாட்டி உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்கள் இந்த உதவியை செஞ்சால் நல்லாயிருக்கும். கிறிஷை முதல்ல அவங்க பாட்டியை வர வச்சு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும். கிறிஷையும் கிறிஷோட பாட்டியவும் நாங்கள் நம்ம வீட்டிலையே பார்த்துக்கலான்னு கூட முடிவெடுத்தோம். ஆனால் அவங்க ஏன் இப்படி சொல்லாமல் கிளம்பி போனாங்கன்னு தான் புரியல. பாட்டி, நாளைக்கு போய் பார்த்துட்டு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் பாட்டி. அவங்க அங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நானும் மீனாவும் உடனே கிறிஷை கூட்டிகிட்டு அங்கே கிளம்பி வருவோம் அப்படின்னு முத்து சொல்லும்போது உடனே பாட்டிக்கு எல்லா விஷயமும் புரியுது. முத்து, நீ கவலைப்படாத. நான் இப்போவே எனக்கு தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு அங்கே போகிறேன். போய் என்ன தான் நடக்குது, அந்த அம்மா இங்கே தான் வந்திருக்காங்களா என்னன்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு உடனே ஃபோன் பண்ணுறேன். நீ அதுக்காகலாம் யோசிக்காத. பாட்டி இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் முத்து. மீனாவை கேட்டதா சொல்லு. சீக்கிரமாகவே நான் வீட்டுக்கு வருவேன், சரியா? அண்ணாமலை நல்லா இருக்கான்ல, எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு அண்ணாமலைய அப்படின்னு பேசிட்டு பாட்டி ஃபோனை வைக்கிறாங்க. உடனே முத்து மீனா கிட்ட சொல்கிறாரு, பாட்டிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். பாட்டி போய் அவங்க வீட்டில் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு எப்படியும் அவங்க அங்கே வந்திருக்காங்களா இல்லை வரலையான்ற உண்மை தெரிஞ்சிடும். அப்படி கிறிஷோட பாட்டி அவங்க ஊருக்கு போயிருந்தா உடனே நம்ம அங்கே கிளம்பி போகணும் அப்படின்னு மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க முத்து. ரோகிணி எப்பயும் போல் மனோஜோட கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே தெரிஞ்ச ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி தன்னுடைய அம்மா வந்திருக்காங்களா இல்லை என்ன அவங்க அம்மா வந்தால் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் மனோஜ் சந்தோஷ் சார் வந்திருக்காருன்னு சொல்லி அவரை தன்னுடைய கடைக்கு கூட்டிகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காரு. உடனே ரோகிணியும், வாங்க சார், எப்படி இருக்கீங்கன்னு கேட்க, நல்லா இருக்கம்மா ரோகிணி, பரவாயில்லையே, இப்போ கடையில் நல்ல முன்னேற்றம் தெரியுது. நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து கடையை இன்னும் நல்லா பார்த்துக்கிறீங்க போல். நிறைய ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்துருக்காங்க. நிறைய பொருளெல்லாம் வச்சு உங்கள் பிஸ்னஸை ரொம்ப நல்லபடியாக செய்கிறீங்க போலையே அப்படின்னு சந்தோஷ் சார் பேசிகிட்டு இருக்காரு. உடனே ரோகிணியும், நீங்கள் கொடுத்த அந்த ஆர்டர்னால தான் எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சி இப்படி நாங்கள் கடையை நல்லா பார்த்துக்கிறோம், நிறைய கஸ்டமரும் வராங்க அப்படின்னு சொல்ல, தெரியும் மனோஜ் நீங்கள் 2 பேரும் யோசித்து இங்கே நிறைய கஸ்டமர் வர்றதுக்கு என்னென்ன வேலை செஞ்சீங்கன்னு எல்லாத்தையுமே சொல்லி புரிய வச்சாரு. இதெல்லாம் கேட்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் மனோஜை நம்பி நான் பொறுப்பாக இந்த ஆர்டரையும் கொடுத்தேன். அதனால் மனோஜ் சரியாக எனக்கு தர வேண்டிய பணத்தையும் கொடுத்துட்ருக்காரு. மனோஜால் எனக்கு நிறைய லாபம் வருது. அதான் அப்படியே உங்கள் கடையவும் பார்த்துட்டு போவோமேன்னு வந்தேன் அப்படின்னு அங்கே கடைக்கு வந்த சந்தோஷ் சார் ரோகிணிக்கிட்டையும் மனோஜ்கிட்டையும் பேசி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்ருக்க அங்கே ராணி வராங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, இவர் தான் சந்தோஷ் சார், இவர் கொடுத்த ஆர்டர்னால தான் நாங்கள் நல்லபடியாக முன்னேற முடிஞ்சது. முதல்ல நீங்கள் காஃபி கொண்டு வாங்க ராணி அப்படின்னு சொல்ல, உடனே ராணி அங்கேருந்து இப்போவே கொண்டு வரேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே மனோஜும் ரோகிணியும், நாங்கள் தான் கஸ்டமர் நிறைய பேர் வர்றதுக்காக யோசித்து இப்படியெல்லாம் ஒரு முடிவெடுத்தோம். இப்போ மாதம் மாதம் நல்ல வருமானம் வருது அப்படின்னு சொல்ல, உங்களால் தான், நான் உங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பால் தான் எனக்கும் நிறைய லாபம் கிடைக்குது அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறத ராணி கவனிக்கிறாங்க. மனோஜோட கடையில் வேலை பார்த்துட்ருக்க ராணி அவங்க வீட்டுக்காரரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, பார்த்தீங்களா இந்த ரோகிணி அக்கா என்ன பேசுகிறாங்கன்னு? நாம் கொடுத்த யோசனையில் தானே முன்ன மாதிரி இல்லாமல் இந்த கடைக்கு நிறைய கஸ்டமர் வராங்க. அதெல்லாம் மனோஜ் அண்ணனும் ரோகிணி அக்காவும் வந்திருக்க அந்த சார்கிட்ட சொல்லாமல் என்னவோ அவங்களே யோசித்து இப்படியெல்லாம் செஞ்சதா சொல்கிறாங்களே, இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்க, ஆமாம், அவங்க 2 பேரும் கடையோட ஓனர், அப்படி தான் பேசுவாங்க. நாம் இங்கே வெறும் ஸ்டாஃபாக சம்பளத்துக்காக வேலை செய்கிறோம். அவங்களுக்கு நம்ம எவ்வளோ பெரிய உதவி செஞ்சாலும் அதெல்லாம் பெருசாக அவங்க நினச்சிக்க மாட்டாங்க ராணி. நீ முதல்ல போய் காஃபியை கொடு அப்படின்னு அனுப்பும்போது அங்கே ராணியை இந்தாங்க சார்,
இங்கே ரோகிணி அக்காவும் மனோஜனனும் ரொம்ப பெரிய புத்திசாலி. அவங்கக்கிட்ட ரொம்ப திறமை இருக்குது. அதனால தான் முன்ன மாதிரி இல்லாமல் கடை பார்த்தீங்களா எவ்வளோ வருமானம் கடையில் வருதுன்னு. அப்படி தானே ரோகிணி அக்கா அப்படின்னு சொல்ல, ஆமா ராணி, இருக்கிற வேலையெல்லாம் போய் பாரு. நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு இடையில வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, சரிக்கா நான் போய் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு ராணியும் அங்கேருந்து போகிறாங்க. உடனே சந்தோஷ் சார் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது மனோஜ். ஏன்னா உங்களை தேடி வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்தேன். உங்கள் மூலமாக பெருசாக லாபம் எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நினச்சி தான் முத்து பேசுனதெல்லாம் நம்பி உங்கள் குடும்பத்துக்காக அந்த ஆர்டரை உங்களுக்காக கொடுத்தேன். ஆனால் இப்போ நீங்கள் செய்கிற இந்த வேலையால் எனக்கும் நிறைய லாபம் கிடச்சிருக்கு. சரி, நீங்கள் ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும்ல, அந்த பணத்தை தர சொல்லி தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி பாத்தியா, இங்கே சந்தோஷை தேடி வந்து எப்படி பாராட்டி பேசுகிறாருன்னு. அவருக்கு நம்ம தர வேண்டிய பணம் இருக்குது, அதை முதல்ல எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் நீ போய் எடுத்துகிட்டு வாயேன். எவ்வளோ இவருக்கு பணம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது. நீ இப்படி திடீர்னு சந்தோஷ் சாரை கூப்பிட்டு வந்து நிற்பேன்னு கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. முன்னாடியே சொல்லியிருந்தா நான் பணத்தெல்லாம் எடுத்து எண்ணி வச்சுருப்பேன்ல அப்படின்னு சொல்லும்போது, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன், நீ கவலைப்படாத, நானே போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து சந்தோஷ் சார்கிட்ட கொடுக்குறாரு இங்கே வந்து மனோஜ். பணத்தை வாங்கின சந்தோஷ் சாரும், என்ன மனோஜ், இதில் 3 லட்ச ரூபா பணம் இல்லையே, இதில் நீங்கள் எனக்கு தர வேண்டியது 10 லட்ச ரூபா பணம் அப்படின்னு சொல்லும்போது, சார் நான் எண்ணி தான் வச்சுருந்தேன், இதில் 10 லட்ச ரூபா பணம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வேணும்னா மறுபடியும் எண்ணி பாருங்களேன் அப்படின்னு கொடுக்குறாரு திருப்பி. மனோஜ் உடனே எண்ணி பார்த்ததுக்கப்புறமா தெரியுது, 10 லட்ச ரூபா பணத்தில் வெறும் 7 லட்ச ரூபா பணம் தான் இருக்குது. 3 லட்ச ரூபா பணத்தை நான் இங்கே தானே வச்சேன், பணத்தை நான் தானே எண்ணி வச்சேன், ரோகிணிக்கு கூட தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு, சார் இப்போ இந்த பணத்தை வாங்கிக்கங்க, நான் வீட்டில் இருக்கிற பணத்தை கொண்டு வந்து அப்புறமா நானே உங்கள் ஆஃபீஸில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி மனோஜ், உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் நீங்கள் சரியாக பணத்தை கொடுத்துட்ருக்கிறதுனால இப்போவும் உங்களை நம்புகிறேன், மீதி பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, ரோகிணி பரவாயில்லம்மா, 2 பேரும் ஒன்று சேர்ந்து நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்ல வருமானம் வருது, இதே மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த இந்த கடையை மாதிரியே இன்னும் 4-5 கடையை நீங்கள் வந்து திறக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் மனோஜுக்கு ஒன்றுமே புரியல. அங்கேருந்து சந்தோஷ் சார் கிளம்பி சந்தோஷமாக பேசிட்டு போனாலும் இங்கே மனோஜ் யோசிக்கிறாரு, 10 லட்ச ரூபா பணத்தை எண்ணி வச்சேன், அது எப்படி 7 லட்ச ரூபா பணம் மட்டும்தான் இருக்குது ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் அப்படின்னு கேட்க, இல்லை நான் இங்கே 10 லட்ச ரூபா பணத்தை எண்ணி வச்சுருந்தேன், தினமும் கஸ்டமர் மூலமாக எவ்வளோ பணம் வருதுன்னு நீ தானே கணக்கு பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்ல, ஆமாம், இப்போ அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, இல்லை 3 லட்ச ரூபா பணம் கம்மியாக இருந்தது, அதை அப்படியே சந்தோஷ் சார்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கேன், மீதி பணத்தை நான் கொடுக்குறேன்னு அவர்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். அப்போ தான் ரோகிணிக்கு ஞாபகம் வருது, அந்த பணத்தை எடுத்ததே நான் தான். இத்தனை நாள் மனோஜ் அதில் பணம் இல்லைன்றதை கண்டுக்காமல் அமைதியாக இருக்க நானும் சந்தோஷமாக இருந்தேன். இப்போ சந்தோஷ் சார் திடீர்னு வந்ததுனால பணத்தை எடுத்து கொடுத்துட்டு மீதி பணம் இல்லைன்றத இங்கே மனோஜ் தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ என்ன சொல்லி சமாளிக்கன்னு யோசனை பண்ண ரோகிணி, இப்போ என்ன 3 லட்ச ரூபா பணம் தானே இல்லை, அதெல்லாம் நம்ம சம்பாதிச்சுக்கலாம், நீ கவலைப்படாமல் இருன்னு சொல்ல, ரோகிணி என்ன பேசிகிட்டு இருக்க, 3 லட்ச ரூபா பணம் சாதாரணமாக சம்பாதிச்சுக்கலான்னு சொல்கிற, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது நான் தானே, உனக்கு எப்படி பணத்தோட அருமை தெரியும், பணத்தை என்னவோ நீ தான் எடுத்த மாதிரி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, சாதாரணமாக 3 லட்ச ரூபா பணம்னு சொல்கிறியே, ஏன் உனக்கு அவ்வளோ சம்பாதிக்க முடியுமா என்னன்னு கேட்க, என்ன மனோஜ் பேசிகிட்டு இருக்க, நான் என்னவோ அந்த பணத்தை எடுத்த மாதிரி என்ன திட்டுற, நான் உன் கடைக்காக சம்பளமே வாங்காமல் கஷ்டப்பட்டு உழைச்சி கொடுக்குறேன், சொல்லப்போனால் என்னாலையும் தான் கஸ்டமர் நிறைய பேர் வராங்க, அதனால உனக்கு நல்ல வருமானம் வருது, என்னைக்காவது உனக்கு தெரியாமல் உன் கடையிலேருந்து நான் பணத்தை எடுத்திருக்கேனா, இல்லை பணம் வேணும்னு உன்கிட்ட கேட்டிருக்கேனா, நான் உனக்கு உதவி செய்கிறதெல்லாம் உனக்கு தெரியலல்ல, நான் பார்லரில் சம்பாதிக்கிற பணத்தை கூட உனக்காகவும் உன் அம்மாவுக்காகவும் தான் கொடுத்துட்ருக்கேன், ஆனால் என்னை பற்றி இப்படி புரிஞ்சுக்காமல் பேசுகிறியே, இது உன்னுடைய கடை தானே, அப்போ நீயே இதெல்லாம் சமாளிச்சுக்க, ஏன் என்கிட்ட கேட்குறேன்னு சொல்ல, இல்லை ரோகிணி கோவப்படாத, அங்கே சந்தோஷ் சாருக்கு 10 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும்னு எடுத்து வச்சுருந்தேன், 7 லட்ச ரூபா பணம் தான் இருந்ததா, அதான் அந்த பணத்தை யார் எடுத்தாங்க என்னன்னு புரியலையேன்னு ரொம்ப குழப்பத்தில் உன்னையும் திட்டிட்டேன், அதுக்காக நீ கோவப்பட்டா எப்படி, நீ இப்படி கோவப்பட்டுட்டு நாளைக்கு கடைக்கு வராமல் இருந்தா அப்புறம் நான் தானே கஷ்டப்படணும், நீ பணத்தை எடுத்து தான் நான் சொல்லலை, ஆனால் பணம் எப்படி இங்கே கடையில் வச்ச பணம் இல்லாமல் போகும், அதான் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குதுன்னு சொல்ல, சரி இப்போதைக்கு அதை பற்றி யோசிக்காத, நம்ம பார்த்துக்கலாம், இப்போ 3 லட்ச ரூபா பணத்தை யாராவது எடுத்திருப்பாங்கன்னு சந்தேகப்பட்டு நம்ம கேள்வி கேட்டாலும் ஸ்டாஃபுங்க எல்லாரும் நம்ம மேலே கோவப்படுவாங்க, நமக்காக அவங்க வந்து நல்லபடியாக கடையில் வேலை பார்த்து கொடுக்குறவங்கள நம்ம சந்தேகப்படக்கூடாது, நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பி வா, வீட்டுக்கு போகலாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிரும்,
3 லட்ச ரூபா பணத்தை எப்படியாவது நம்ம கடையில் சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ யாரோ திட்டம் போட்டு எடுத்திருப்பாங்களா ரோகிணி? இல்லை, அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்க, அங்கே மனோஜை சமாளிக்க முடியாமல் ரோகிணி மனோஜை மெதுவாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க ராணி சொல்கிறாங்க அவங்க வீட்டுக்காரர்கிட்ட, என்னங்க நடக்குது இங்கே? மனோஜனை வச்சுருந்த பணத்தை காணும்னு சொன்னால் இந்த ரோகிணி மேடம் என்னவோ அதை கண்டுக்காத மாதிரி பேசி கூப்பிட்டு போகிறாங்க. 3 லட்ச ரூபா பணம் நம்ம கொடுத்த யோசனையால் அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, நம்மளுக்கும் சம்பளத்தை கொஞ்சம் அதிகமாக தருவாங்கன்னு நினச்சா இப்படி பணம் இல்லாமல் ஏமாந்து போய் நிற்கிறாங்களே. ஏங்க, அப்படி யார் வந்து பணத்தை எடுத்திருப்பா அப்படின்னு ராணி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்க, உடனே ராணியோட வீட்டுக்காரர் சொல்கிறாரு, நாம் எந்த தப்பும் செய்யலை, அவங்க நம்ம மேலே சந்தேகப்படவும் இல்லை, அப்புறம் நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம், அப்படியே கேட்டாலும் நம்ம உண்மையை மட்டும்தானே சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போக ராணி யோசிக்கிறாங்க. இந்த மனோஜா இருக்கட்டும், ரோகிணி அக்கான்னு 2 பேரும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருக்காங்களே. அதுலேயும் ரோகிணி அக்கா இந்த 3 லட்ச ரூபா பணத்தை சம்பாதிச்சுக்கலாம், இப்போதைக்கு இதை பெரிய பிரச்சனையாக்க வேண்டான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு ராணி யோசிக்கிறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்த மனோஜும் ஒருவேளை அந்த பணத்தை நம்ம வீட்டில் வச்சுருப்போமா என்ன அப்படின்னு எல்லா இடத்துலையும் தேடுறாரு. அந்த சமயம் இதை பார்த்துட்டு இருக்க அண்ணாமலை, என்னம்மா ரோகிணி என்ன நடக்குதுன்னு கேட்க, இல்லை வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அங்கே வந்த மனோஜும், என்ன ஒன்றும் நடக்கலான்னு என் அப்பாக்கிட்டையும் போய் சொல்லிகிட்டு இருக்க, கடையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை அது, நீ அங்கே கடையில் இருக்க ஸ்டாஃபுங்ககிட்டையும் கேட்க வேண்டான்னு சொல்லிட்டேன், இங்கே வீட்டுக்கு வந்தாலும் யார்கிட்டையும் உண்மையை சொல்ல வேண்டான்னு சொல்கிற, எனக்கு என்னவோ ஓ மேலே தான் சந்தேகமாக இருக்குது. என்ன ரோகிணி, எனக்கு தெரியாமல் பணம் ஏதாவது எடுத்தியான்னு கேட்க, அதானே பார்த்தேன், இப்படி கேட்டு என்ன மாட்டி விடணும்னு நினைக்கிறியா உன் அம்மா கிட்ட? நீ வேணும்னா எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிக்க, நீ முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு நான் நினச்சா நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கல்ல, இனி உனக்குன்னு நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ரோகிணி ரொம்ப கோவமாக பேசும்போது மனோஜுக்கு புரியுது. ஆமாம், நம்ம கடையில் நம்ம பொறுப்பில்லாமல் இருந்துட்டோன்னு அப்பா மட்டும் இல்லை, முத்துவும் மீனாவும் நினைப்பாங்க. இவங்கக்கிட்ட இதை சொல்கிறத விட நம்ம பேசாமல் போலீஸ்கிட்ட உதவி கேட்போம், அவங்க தான் யார் இந்த பணத்தை எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அம்மா கிட்ட இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு நினச்ச மனோஜும், அப்பா அது வேற ஒன்றும் இல்லைப்பா, அது சாதாரண பிரச்சனை தான், நான் பார்த்துக்கிறேன்ப்பா, ஒன்றும் இல்லை, ரோகிணி மேலேயும் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை யோசிக்கிறாரு, ஏற்கனவே கிறிஷோட பாட்டி எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் யோசனை பண்ணிகிட்டு இருக்கோம், இதில் இந்த மனோஜ் வேற இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை செய்கிறது இவனுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு அண்ணாமலை. முத்து ஃபோன் பண்ணி சொன்னதால் இங்கே முத்துவோட பாட்டி பக்கத்து ஊரில் ஏற்கனவே கிறிஷோட பாட்டியும் கிறிஷும் இருந்ததால் அவங்க வீட்டில் தான் தங்கியிருக்காங்களான்னு பார்க்குறதுக்காக கிளம்பி போகிறாங்க. அவங்க வீட்டில் வேலை பார்க்குற அந்த அம்மாவையும் கூட்டிகிட்டு அங்கே கிளம்பி போகும்போது அங்கே கிறிஷோட பாட்டி லக்ஷ்மி வந்திருக்கிறத முத்துவோட பாட்டி கவனிக்கிறாங்க. ஆமாம், முத்து சொன்ன மாதிரியே அந்த கிறிஷோட பாட்டி லக்ஷ்மி இங்கே தான் வந்திருக்காங்க, நல்ல வேலை இவங்கள பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு முத்துவோட பாட்டி போன உடனே கிறிஷோட பாட்டி ரொம்ப பேரதிர்ச்சியோட, அம்மா நீங்களா அப்படின்னு கேட்க, நான் தாம்மா, என்ன நீ ஹாஸ்பிட்டலில் இருந்தியா, யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பி வந்துட்டியாமே அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா, நான் எதுக்காக அப்படி செஞ்சேன்னா அப்படின்னு சொல்ல, என்னதான் இருக்கட்டுமே, உன் பேரன் அங்கே எங்கள் வீட்டிலலாம் இருக்கான், அவன் நிலமையை கொஞ்சம் நீயாவது யோசிச்சு பார்த்தியா, இல்லை உன் பொண்ணுக்கிட்டையாவது சொல்லி வர சொல்லியிருக்கலாம்ல, என்னம்மா நீ யார்கிட்டையும் சொல்லாமல் நீ பாட்டுக்கு கிளம்பி வந்திருக்க அப்படின்னு இங்கே வந்து கிறிஷோட பாட்டி எங்கே இருக்காங்கன்னு முத்துவோட பாட்டிக்கு தெரிய வர அங்கே போய் அவங்கள கேள்வி கேட்குறாங்க. உடனே கிறிஷோட பாட்டி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலேயும் நான் உண்மையை சொல்லாமல் இருந்தால் என்னால் எதையுமே தாங்கிக்க முடியாது, என் பொண்ணை பற்றியும் உங்களுக்கு தெரியணும், என் பேரன் அந்த வீட்டில் இருக்கிறது நல்லதுன்னு உங்களுக்கு புரிய வரணும் அப்படின்னு ரோகிணியோட அம்மா வந்து அழுகிறாங்க. உடனே முத்துவோட பாட்டி கேட்குறாங்க, என்னம்மா நினச்சிட்ருக்க, உன் பேரன் எங்கள் வீட்டில் இருக்கான், உன்னை எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இப்படியே அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது, நீ உண்மையை சொல்லிட்டாவது இங்கே வர வேண்டிதானே, உன் பேரனை உன்னால் பார்த்துக்க முடியலையா, என்னம்மா பிரச்சனை, நீ செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு, முத்துவும் மீனாவும் அவங்க வேலையை பார்க்காம நீ எங்கே இருக்கன்னு ஒவ்வொரு இடத்துலையும் தேடிட்டு இருக்காங்க, யாருக்கும் தெரியாமல் யார்கிட்டையும் சொல்லாமல் நீ வந்து இங்கே இருக்கிறியே, அப்போ உன் பேரை மேலே உனக்கு அக்கறையே இல்லையா, நீ உன் பேரனை மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, என் பேரை மேலே உண்மையான பாசம் இருக்க போய் தாம்மா நான் இங்கே வந்திருக்கேன், சொல்லப்போனால் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இங்கே வந்து கிறிஷோட பாட்டி மனசு வேதனையோட உண்மையை சொல்ல நினைக்கிறாங்க.
என் பொண்ணு ரோகிணி கிட்ட இவ்வளவோ சொன்னேன், அவள் என் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டா. ரோகிணிக்கு அவள் வாழ்க்கை தான் முக்கியம், எனக்கு என் பேரன் கிறிஷோட வாழ்க்கை முக்கியம். அதனால் இந்த அம்மா கிட்ட உண்மையை சொன்னாதான் என் பேரனையும் நல்லா பார்த்துப்பாங்க. இங்கே ரோகிணியை மன்னிச்சு அவளுக்கும் ரோகிணிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்ச லக்ஷ்மி இங்கே வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டே உண்மையை சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்கம்மா, உங்கள் மூத்த மருமக ரோகிணி வேற யாரும் இல்லை, என் பொண்ணு தான். கிறிஷ் வேற யாரும் இல்லை, ரோகிணியோட பையன்தான். உங்கள் பேரை மனோஜை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரோகிணிக்குன்னு ஒரு வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு கொடுத்தோம். என்ன, இங்கே ரோகிணிக்கும் அந்த வாழ்க்கை பிடிக்கலன்னு அவள் அங்கேருந்து வெளியிலேயே வந்துட்டா. ஆனால் கிறிஷ் வந்து நானும் ரோகிணியும் தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வேலை கிடைக்கணும்னு தன்னுடைய ஃப்ரெண்டு கூட வந்து தங்கியிருந்தா. இங்கே தான் மனோஜை பார்த்து விரும்பி கல்யாணமும் பண்ணிக்கிட்டா. தனக்கு ஒரு பையன் இருக்கான், ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்ற உண்மை தெரிஞ்சா மனோஜ் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாருன்னு தனக்கு ஏற்கனவே கல்யாணமான அந்த உண்மையை சொல்லாமல் ஏமாற்றி மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்போ என்னடானா கிறிஷுக்கு தன்னுடைய அம்மாவை பார்க்கணும், தன்னுடைய அம்மா ரோகிணி கூடயே இருக்கணும்னு அவ்வளோ நினைக்கிறான். அவ்வளோ பாசம் தனக்கு வேணும்னு நினைக்கிற கிறிஷை நான் தனியாக பார்த்துக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ரோகிணிக்கிட்ட எவ்வளவோ சொன்னேன், பொய் சொல்லி அந்த குடும்பத்தை ஏமாத்தாத, அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப நல்லவங்கன்னு. ஆனால் என் பொண்ணு ரோகிணி என் பேச்சை கேட்க தயாராகவே இல்லை. ஆனால் இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் என்னை சேர்த்ததுக்கப்புறமா ரோகிணியும் கிறிஷும் ஒரே வீட்டில் இருக்காங்க. அதனால் என் பேரன் கிறிஷ் ரோகிணியை தினமும் பார்க்குறான், பேசுகிறான். அதனால் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதை விட முத்து மீனா இங்கே ரோகிணியை இங்கே வந்து கிறிஷை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அந்த ஒரு சந்தோஷத்தில் பாட்டி என்னை தனியாக கூப்பிட்டு போயிடாதீங்கன்னு என் பேரை என்கிட்டயே கேட்டான். எனக்கு வேற வழி தெரியல. என் பேரை சந்தோஷத்துக்காக அவனை முத்து மீனா வீட்டிலையே விட்டுட்டு நான் பாட்டுக்கு இங்கே கிளம்பி வந்துட்டேன். என்னால் என் பேரனை பார்க்காம இருக்க முடியல தான். ஆனால் இதுக்கு மேலே என்னால் என் பேரனுக்கு எவ்வளோ தான் உதவி செய்ய முடியும். தனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குன்னு ரோகிணி புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் செஞ்சேன். ஆனால் என்னை தேடி இங்கே நீங்கள் வருவீங்க, முத்துவும் மீனாவும் என்னை தேடி இவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி உண்மையெல்லாம் சொல்லி அழுகிறாங்க. உடனே முத்துவோட பாட்டி ரொம்ப கோவமா, என்னம்மா சொல்கிற, உண்மையாவா? ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? அப்போ ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொன்னது எல்லாமே உங்களுக்கு தெரியும் தானே? அப்போ ரோகிணி மறைச்ச உண்மையை நீங்களாவது சொல்லியிருக்கலாமே. முத்துவும் மீனாவும் எப்பயும் உங்களை பாராட்டி புகழ்ந்து பேசுவாங்க. ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட இந்த உண்மையை சொல்லியிருந்தா அப்போவே ரோகிணியை பற்றி நான் விஜயா கிட்ட பேசி புரிய வச்சுருப்பேன். மனோஜுக்கும் ரோகிணிக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து உண்மையை சொல்கிறீங்களே, இதெல்லாம் விஜயாவுக்கு தெரிஞ்ச எவ்வளோ கோவப்படுவான்னு உங்களுக்கு தெரியுமா? விஜயா சரியாக விசாரிக்காமல் ரோகிணியை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது பெரிய தப்பு. இந்த உண்மையை என்கிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் முன்னாடி பேசியிருக்கணும். நீங்கள் பேசாமல் எங்கள் குடும்பத்தை ஏமாத்திருக்கீங்க. இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு முதல்ல ரோகிணியை பற்றின உண்மை அவங்க அம்மாவால் தெரிஞ்ச உடனே இங்கே முத்துவோட பாட்டிக்கு ரொம்ப கோவம் வருது. உண்மையை நம்ம சொல்லிட்டோம். இப்போ முத்துவோட பாட்டியால் தான் நம்ம பொண்ணு ரோகிணிக்கு உதவி செய்ய முடியும். அதனால் இவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறத விட வேறு வழியே இல்லைன்னு சொல்லி உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் ரோகிணியோட அம்மா ரோகிணிக்காக முத்து பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. என் பொண்ணு வாழ்க்கையை நீங்கள் தான் நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும். ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்சால் ரோகிணியோட மாமியார் விஜயா சும்மா இருக்க மாட்டாங்க. ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடக்கூடாது. என் பேரனும் ரோகிணியும் அவங்க பிடிச்ச மாதிரி அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும். மனோஜ் தம்பிக்கிட்டேயும் பேசி நீங்கள் தான் புரிய வைக்கணும்னு சொல்ல, என் கூட கிளம்பி வாங்க, நம்ம பேசிக்கலான்னு சொல்கிறாங்க முத்துவோட பாட்டி. இல்லைம்மா, நான் அங்கே வந்தால் சரிப்பட்டு வராது. அதான் நான் உண்மையை சொல்லிட்டேன்ல, நீங்கள் போய் பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு என் பொண்ணு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவோட பாட்டிக்கு என்ன செய்யன்னு தெரியல. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. முத்துக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொல்கிறத விட முதல்ல அண்ணாமலை வீட்டுக்கு போகணும். ரோகிணி சொன்னது எல்லாமே பொய். ரோகிணியோட பையன் கிறிஷ் நீ ரோகிணி கூட தான் இருக்கணும்னு நாம தான் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். வேற வழி இல்லை. இத்தனை நாள் ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்திட்டா. இனியும் அண்ணாமலையா இருக்கட்டும் விஜயான்னு அந்த வீட்டில் யாரும் ரோகிணியால் ஏமாந்து நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாட்டி இது எல்லாத்தையும் முத்துக்கிட்ட சொல்கிறத விட நம்ம முதல்ல வீட்டுக்கு கிளம்பி போகணும் அப்படின்னு முடிவெடுத்து இங்கே அண்ணாமலையோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க பாட்டி. இங்கே மனோஜ் வீட்லேயும் யார்கிட்டையும் சொல்லாமல் இங்கே ரோகிணிக்கும் தெரியக்கூடாதுன்னு போலீஸை பார்க்க போகிறாங்க. கடையில் 3 லட்ச ரூபா பணம் யாரோ எடுத்திருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த பணத்தை நீங்கள் தான் வாங்கி தரணும்னு உதவி கேட்குறாங்க. உடனே என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு இங்கே வந்து மனோஜ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போங்க, நாங்கள் வந்து விசாரிக்கிறோன்னு மனோஜை அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ தான் மனோஜ் நினைக்கிறாரு, இதெல்லாம் ரோகிணிக்கு தெரிஞ்சா நீ எதுக்காக போலீஸ்கிட்ட போன அப்படின்னு கேள்வி கேட்பா. இங்கே கடையில் வேலை பார்க்குறவங்க கிட்ட சந்தேகப்பட்டு இந்த பணத்தை எடுத்தீங்களான்னு கேட்காதன்னு சொல்கிறா ரோகிணி. அப்புறம் எப்படி என் பணம் எனக்கு கிடைக்கும்?
ஏன் பணம் எனக்கு கிடைக்கணும்னா இதை விட எனக்கு வேற வழி தெரியல. அதான் போலீஸ் வந்து எல்லாரையும் கேள்வி கேட்டு வெளுத்து வாங்கி யார் தப்பு செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சு அந்த பணத்தை வாங்கி தந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மனோஜ் ரோகிணிக்கு தெரியாம இப்படி ஒரு வேலை செஞ்சு வச்சிருக்காரு. முத்து, மீனா, அண்ணாமலைன்னு யாருக்குமே ஃபோன் பண்ணாம சீக்கிரமா பாட்டி வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. உடனே மீனா, பாட்டி நீங்களா அப்படின்னு சொல்ல, ஆமா மீனா, என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பாட்டி கேட்க, உடனே முத்துவும், பாட்டி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீங்கள் இங்கே வந்து நிற்கிறீங்க, நீங்கள் கிறிஷோட பாட்டி அங்கே பக்கத்து ஊரில் அவங்க வீட்டில் இருக்கிறாங்களான்னு பார்க்க சொன்னல பாட்டி, நீங்கள் அங்கே போனீங்களா, உண்மை தெரிஞ்சுதா, இல்லை கிறிஷோட பாட்டி அங்கே வந்திருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்க, என்ன முத்து நான் இங்கே வந்தது தப்புன்னு சொல்கிறியான்னு கேட்கும்போது, இல்லை பாட்டி எனக்கு நீங்கள் உதவி செய்வீங்கன்னு நினச்சேன், நேற்றே உங்களுக்கு ஃபோன் பண்ண நீங்கள் எடுக்கவே இல்லை பாட்டி, அதனால தான்னு கேட்க, உண்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டு தான் வந்திருக்கேன், கொஞ்சம் நேரம் கழித்து நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா பாட்டி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை, என்னம்மா திடீர்னு வந்திருக்கிறீங்க, எனக்கு ஃபோன் கூட பண்ணலை அப்படின்னு சொல்ல, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். ஆமாம் அண்ணாமலை, நீ எப்படி இருக்க, இப்போ தினமும் ஸ்கூலுக்கு வேலைக்கு போறியான்னு கேட்க, ஆமாம்மா இப்போ கிறிஷும் கூட இருக்கிறதுனால நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே அங்கே ஸ்கூலுக்கு போகிறோம், கிறிஷ் படிக்கிற ஸ்கூலில் தான்மா நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நீங்கள் 2 பேரும் இப்படியே சந்தோஷமாக இருந்தால் நல்லது தான். என்ன கிறிஷ் நீ எப்படி இருக்கேன்னு பாட்டி கேட்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், என் பாட்டி எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான் கிறிஷ். உன் பாட்டி சீக்கிரமாகவே உன்னை தேடி வருவாங்க, இதுவும் உன்னுடைய வீடு தான், நீ அதே மாதிரி இங்கே சந்தோஷமாக இருக்கலாம் சரியா அப்படின்னு பேசிட்டு விஜயாவை பார்த்து பாட்டி சொல்கிறாங்க, என்ன விஜயா எல்லாரும் சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க, நீ மட்டும் என்ன திருன்னு முழிக்கிற, சரி முத்துவையும் மீனாவையும் நீ நல்லா பார்த்துக்கிறியா, இல்லை எப்பயும் போல் திட்டிக்கிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுவும் யாரையும் திட்டலை, எனக்கு அதுதான் வேலையா என்ன அப்படின்னு சொல்ல, ரோகிணி வராங்க. பாட்டி நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, நான் ரொம்ப நல்லாதாம்மா இருக்கேன், ஆனால் நீ ஏன் ரோகிணி திருந்தவே மாட்டிக்கிற அப்படின்னு பாட்டி பேசும்போது ரோகிணிக்கு ஒன்றும் புரியல. என்ன பாட்டி வந்த உடனே இப்படி பேசுகிறீங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்க, நீ செஞ்சது எல்லாமே தப்பு தான், அப்போவே விஜயா உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்ல பொய் சொன்னதுனால உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா, உன் மேலே உள்ள நம்பிக்கையில் உன்னை மனோஜ் கல்யாணம் பண்ணியிருக்கான், 2 பேரும் சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக பேசி உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் மறுபடியும் நீ என்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்க அப்படின்னு பாட்டி வந்த உடனே இருந்த கோவத்தில் ரோகிணி கிட்ட கேள்வி கேட்க, உடனே மீனாவும், என்ன பாட்டி இந்த கிறிஷோட பாட்டியை கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு கேட்டால் நீங்கள் ரோகிணி கிட்ட கேள்வி கேட்குறீங்க, ரோகிணி என்ன பெரிய தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல, அந்த ரோகிணி என்ன தப்பு செய்யலைன்னு கேளு மீனா என்கிட்ட, கிறிஷோட பாட்டியை தேடுறதை விட்டுட்டு இந்த கிறிஷோட அம்மா யாருன்னு உங்களுக்குலாம் தெரியுமான்னு கேட்குறாங்க. இல்லையே, யாருன்னு தெரிஞ்சா அவங்கள வர வச்சிருப்போமே அப்படின்னு மீனாவும் முத்துவும் சொல்ல, அதை எப்படி கிறிஷோட பாட்டியை இங்கே கிறிஷோட அம்மாவை வர வைக்க முடியும், கிறிஷோட அம்மா இருக்கிற இடமே இங்கே தானே, இந்த ரோகிணி தானே கிறிஷோட அம்மா அப்படின்னு சொல்ல, ரோகிணி யோசிக்கிறாங்க, பாட்டி உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்க, அதனால தான் வந்த உடனே என்னை கேள்வி கேட்குறாங்க, வசமாக மாட்டிக்கிட்டேன் போல, பாட்டியால் தான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தேன், இன்றைக்கி பாட்டியாலேயே என்னை வெளியில் அனுப்பிடுவாங்களே விஜயாத்தை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, உடனே இங்கே முத்துவோட பாட்டி ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி என்னென்னவோ பேசி சமாளிக்கிறியா, நான் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன், முத்து எனக்கு ஏற்கனவே ஃபோன் பண்ணி இந்த கிறிஷோட பாட்டியை பற்றி விசாரிக்க சொன்னப்ப, பக்கத்தூரில் தானே உங்கள் வீடு இருக்குது, அங்கே போய் பார்த்தேன், உங்கள் அம்மா அங்கே தான் இருக்காங்க, அங்கே போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சப்ப தான் உங்கள் அம்மா தெளிவாக உன்னை பற்றின உண்மையை சொன்னாங்க, உனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியம், உன் பையன் கிறிஷை நீ கவனிக்கிறதே இல்லை, அதனால் கிறிஷ் ஆசைப்பட்ட மாதிரியே கிறிஷ் அவன் அம்மா கூட தான் இருக்கணும், அவங்க அம்மா ரோகிணி கிறிஷை நல்லா பார்த்துக்கிட்டோம், அதனால தான் அவனை அங்கேயே விட்டுட்டு என் ஊருக்கு வந்துட்டேன்னு உன்னை பற்றின எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. கிறிஷோட பாட்டியை இங்கே வர வைக்கலான் தான் நினச்சேன், ஆனால் உன் அம்மாவுக்கு உன்னை பார்க்க கூட பிடிக்கல, அப்படிப்பட்ட வேலையை நீ செஞ்சுருக்கிற, அவங்களே என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என் பொண்ணு வாழ்க்கையை விட என் பேரன் வாழ்க்கை தான் முக்கியம், அவனுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு அந்த ரோகிணி கிட்ட போய் சொல்லுங்கன்னு உண்மையெல்லாம் சொல்லி தான் என்னை அனுப்புனாங்க, அதனால தான் வந்த உடனே உன்னை கேள்வி கேட்டால் என்கிட்டயே பொய் சொல்லலான்னு நினைக்கிறியா, உண்மை தெரியாமல் நான் வந்திருந்தா கூட நீ சொல்கிறத நம்பியிருப்பேன், ஆனால் உன் அம்மா கிட்ட நான் பேசிட்டு தான் வரேன், நீ என்னடானா என்ன சொல்கிறீங்கன்னு தெரியாத மாதிரி கேட்குற, இந்த கிறிஷ் யாருன்னு உனக்கு தெரியாது, ஹாஸ்பிட்டலில் இருந்தது உன்னுடைய அம்மா தானே, ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுனேன், அவ்வளவுதான், நான் அண்ணாமலை மாதிரி அமைதியாக இருப்பேன்னு மட்டும் நினைக்காத, நீ செஞ்ச தப்புக்கு நல்லா அனுபவிக்க போகிற அப்படின்னு முத்துவோட பாட்டி பேச ஆரம்பிக்கும் போது தான் தெரிய வருது கிறிஷோட அம்மா இந்த ரோகிணி. அது மட்டும் இல்லாமல்
கிறிஷோட பாட்டி தான் இந்த உண்மையெல்லாம் சொல்லி முத்துவோட பாட்டியை அனுப்பியிருக்காங்க. அப்போ முத்துவோட பாட்டி அவங்க வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாங்க. இதன் மூலமாக பாட்டி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து ரோகிணியை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்கன்னு அங்கே அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வந்ததால் ரோகிணியை பார்த்து பேரெதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. விஜயாவுக்கும் மனோஜுக்கும் இங்கே வந்து ரோகிணியை பார்த்து அவ்வளோ கோவம் வருது. உடனே மனோஜ், என் பாட்டி சொல்கிறது எல்லாமே உண்மையா ரோகிணி, நீயாவது சொல்லு அப்படின்னு சொல்லும்போது உண்மைதான் அப்படின்னு அழுகிறாங்க. பார்த்தீங்களாங்க இந்த ரோகிணி என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்கான்னு. இந்த ரோகிணியை வேற இந்த மனோஜ் அவ்வளோ நம்பி கடைக்கெல்லாம் வர வச்சான். இன்னும் இவன் என்னெல்லாம் பிரச்சனை செஞ்சுருக்காளோ. நான் அப்போவே சொன்னேன் இந்த கிறிஷ் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு. உன்னுடைய பையன் இந்த வீட்டுக்கு வரணும்னு நினச்சி நீ எல்லாம் திட்டம் போட்டு தான் உங்கள் அம்மாவை அனுப்பி வச்சிருக்கல ரோகிணி அப்படின்னு விஜயா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இல்லை ஆண்டி, நான் எனக்கே என் அம்மா எங்கே போனாங்கன்னு உண்மையாகவே தெரியாது. இப்போ பாட்டி வந்து சொன்னதுக்கப்புறமா தான் அவங்க ஊரில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி அப்படின்னு எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு ரோகிணியை பற்றின உண்மை பாட்டியால் தெரிய வந்த உடனே இங்கே ரோகிணி நின்று அழுதுட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் ரொம்ப கோவமா, எனக்கு அப்போவே சந்தேகம் வந்தது. இந்த கிறிஷ் மேலே ரோகிணி அவ்வளோ பாசம் வச்சுருந்தா, இந்த கிறிஷுக்காக அப்பப்போ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தா பாட்டி. கிறிஷ் இந்த வீட்டில் தங்கணும்னு என்கிட்ட ரோகிணி தான் பேசினா. நானும் போனா போதுன்னு விட்டேன். இப்போ என்னடானா இந்த கிறிஷோட அம்மாவே ரோகிணி தானே. நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவும் முடியல. இந்த உண்மையை நம்பாமல் இருக்கவும் முடியல. இப்படி தன்னுடைய அம்மாவையும் பார்த்துக்காம தான் பையன் கிறிஷையும் கவனிக்காம தான் வாழ்க்கை முக்கியம்னு நினச்ச இந்த ரோகிணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்க எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது பாட்டி அப்படின்னு ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே மனோஜ் பேசும்போது, மனோஜோட கடைக்கு போன போலீஸ் அங்கே எல்லார்கிட்டையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அங்கே யார் பணத்தை எடுத்திருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போனதால் அங்கே கடைக்கு போனதுக்கப்புறம் போலீஸ்க்கு தெரிய வருது அங்கே ரோகிணி தான் வந்து அந்த பணத்தை எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டில் ஏற்கனவே ரோகிணி வசமாக மாட்டிக்கிட்டதால அங்கே போலீஸும் வந்து நிற்கிறாங்க. உடனே மனோஜும், சார் நீங்களா, என்ன சார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, உங்களை தேடி தான் உங்களை பார்க்கறதுக்காக நாங்கள் கடைக்கு போயிருந்தோம். நீங்கள் தானே உங்கள் பணத்தை யாரோ எடுத்துட்டாங்கன்னு எங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்னு சொல்ல, ஆமாம் சார் கண்டுபிடிச்சிட்டிங்களா, அந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு மனோஜ் கேட்கும்போது, என்ன சார் நீங்கள் உங்கள் மனைவி தான் பணத்தை எடுத்திருக்காங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி நீங்கள் ஏமாத்துறீங்களான்னு கேட்க, யாரை சொல்கிறீங்க, ரோகிணியவா அப்படின்னு கேட்க, ஆமாம் உங்கள் கடைக்கு போய் அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாரையும் நாங்கள் விசாரித்தோம். அது மட்டும் இல்லை, அங்கே நீங்கள் வேலைக்கு சேர்த்த ராணி அவங்க வீட்டுக்காரருன்னு ஒவ்வொருத்தரையும் விசாரித்து அங்கே இருந்த சிசிடிவியில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தப்ப ரோகிணி மாட்டிக்க கூடாதுன்னு அந்த சிசிடிவி வேலை செய்யவே கூடாதுன்னு செஞ்சது எல்லாமே இந்த ரோகிணி தான். ஆனால் பக்கத்தில் இருந்த இன்னொரு சிசிடிவியை இந்த ரோகிணி கவனிக்கல போல. அதில் ரோகிணி வசமாக மாட்டிக்கிட்டாங்க. அப்போ தான் ராணி சொன்னாங்க, இங்கே வந்து ரோகிணி எல்லாரையும் சாப்பிட அனுப்பிட்டு தனியாக தான் அங்கே கடையில் இருந்திருக்காங்க. அந்த சமயம்தான் பணத்தை வந்து ரோகிணி எடுத்திருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நாங்கள் ராணி சொல்லியும் தெரிஞ்சுக்கிட்டோம், சிசிடிவியில் இருந்ததையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களே இதை பார்த்துருக்கலாமே மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, சார் நானே ரொம்ப பதட்டமாக இருந்தேன். பணத்தை யார் எடுத்தாங்கன்னு தெரியலன்னு நான் யோசிக்கவே முடியல சார். அதான் உங்ககிட்ட வந்து உதவி கேட்டேன். நல்ல வேலை நீங்கள் வந்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்க. சார் ரோகிணியா சார் பணம் எடுத்தான்னு கேட்க, உங்கள் மனைவி தான் எடுத்திருக்காங்க. இதை நான் மட்டும் பார்க்கல, உங்கள் கடையில் வேலை பார்க்குற எல்லாருமே அந்த சிசிடிவியில் இருந்ததை பார்த்து தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். இப்படி கடையில் ஒன்றா வேலை பார்க்குற நீங்களே ஒவ்வொருத்தருக்கு தெரியாமல் இப்படி ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்களே, தப்பு இல்லையா அப்படின்னு ரோகிணியை பார்த்து கேட்க, ஏற்கனவே பாட்டி வந்து வசமாக மாட்டி விட்டுட்டாங்க, இதில் போலீஸும் தேடி வந்திருக்காங்க அவ்வளவுதான்னு சொல்லும்போது ரோகிணி, சார் சார் வேண்டாம் சார், நான் அந்த பணத்தை எடுக்கல சார்னு பொய் சொல்ல ஆரம்பிக்கும் போது வெளுத்து வாங்குறாங்க. ஏமா நாங்கள் உண்மை என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து நிற்கிறோம், நீ என்னடானா பொய் சொல்கிறியா, உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதுமா, நீ உண்மையை ஒத்துக்கிட்டா கூட பரவாயில்ல, செஞ்ச தப்பை மறைக்கணும்னு நினைக்கிறல்ல, உன்னை கூப்பிட்டு போய் எப்படி விசாரிக்கணுமோ விசாரித்து உன்கிட்டேருந்து பணத்தை வாங்கி எப்படி கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு இருக்கும்போது ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ் என்னை தப்பாக நினைக்காத, அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன், எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது, ஆனால் அதுக்காக நீ போலீஸ்க்கு போவேன்னு நான் நினைக்கல, இல்லைனா நானே உண்மையை சொல்லியிருப்பேன்னு சொல்லும்போது, இப்போ கூட போலீஸ் கேட்கும்போது நீ பொய் தானே சொன்னேன், என்கிட்ட மட்டும் நான் உண்மையை கேட்டிருந்தா சொல்லியிருப்பியா என்ன அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்காக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு கேட்டு அழுகிறாங்க. உன்னை நான் ரொம்ப நம்பினேன், நீ பணத்தை எடுத்திருப்பேன்னு நினைக்கவே இல்லை, ஆனால் எனக்கு என் பணம் வேணுமே, அதுக்காக வேற வழி தெரியாமல் உனக்கு கூட தெரியாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இப்போ போலீஸ் வந்ததுக்கு அப்புறமா தானே தெரியுது உன் லட்சணம் என்னன்னு, பணத்தை எடுத்து என்னடி செஞ்ச அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். இல்லை மனோஜ், அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன், ஏற்கனவே நான் வேற வசமாக மாட்டிக்கிட்டு உங்கள் அம்மா என்னை அவமானப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க, இதில் நீ வேற இப்படிலாம் பேசுறிய மனோஜ் அப்படின்னு சொல்ல, என் பணம் எனக்கு வரணும்,
கடையில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது நான். நீ என்னடானா யார்கிட்டேயும் சொல்லாமல் பணத்தை எடுத்து வீணாக செலவு செஞ்சிட்ருக்க. உன்னை பற்றி தெரியாமல் உன் மேலே உள்ள நம்பிக்கையில் உனக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டேன். அதனால தான் இப்படி என்னை ஏமாற்ற நினச்சிட்டல. இனி இந்த வீட்லேயும் உனக்கு இடம் இல்லை. என்னை பார்க்க கடை பக்கம் கூட வந்துடாத. அது மட்டும் இல்லை, தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பிரு. ஏற்கனவே உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிற உண்மையை மறைச்சு என்னை ஏமாத்துறது பத்தாதுன்னு எவ்வளோ திமிரு இருந்தா எனக்கு தெரியாமல் என் கடையில் இருந்த பணத்தை எடுத்துட்டு இப்படி ஏமாத்திருப்ப. உன்னெல்லாம் நம்பினது என்னுடைய பெரிய தப்புன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே என்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி மறுபடியும் ஏமாத்தலாம்னு நினச்சேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்த போலீஸ் சொல்கிறாங்க, எப்போ பணத்தை திருப்பி தர போகிறீங்கன்னு கேட்க, இன்னும் 2 நாளையில் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி திருப்பி தரல மறுபடியும் வருவோம், அப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே வந்து விஜயா சொல்கிறாங்க, சார் இவளெல்லாம் விடாதீங்க சார். யாரை நம்பி இங்கே விட்டுட்டு போகிறீங்க? இந்த வீட்டு மருமகளாக இருக்க கூட இவளுக்கு தகுதி இல்லை சார். இப்போ தான் இந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. ரோகிணியோட பையன்தான் இந்த கிருஷ்ணன்றது எங்களுக்கே தெரியும் சார். இவன் மனோஜோட கடையில் மட்டும் ஏமாத்தல சார், என் வீட்டில் உள்ள எல்லாரையுமே ஏமாற்றி அவமானப்படுத்திட்டு இருக்கா சார். இந்த ரோகிணியை கூப்பிட்டு போய் வெளுத்து வாங்குங்க. அப்போ தான் இவ கொஞ்சமாவது திருந்துவா. ஆனால் என்றைக்கும் என் மருமகளாக மட்டும் முடியாது சார். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இந்த ரோகிணியை விடாதீங்க சார் அப்படின்னு விஜயாவும் இந்த ரோகிணி என்னெல்லாம் செஞ்சாங்களோ எல்லாத்தையும் வீட்டுக்கு வந்த போலீஸ்கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்ல, வந்த போலீஸும் ரோகிணியை நிற்க வச்சு கேள்வி கேட்டு வெளுத்து வாங்குறாங்க. என்னம்மா நீங்கள் எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு பணத்தை எடுத்திருந்தா அவர் எங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்க மாட்டார். கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை பற்றின உண்மையை சொல்லியிருந்தா இப்படி நீங்கள் அவமானப்பட்டு நிற்க வேண்டிய அவசியமும் வந்திருக்காது. அடுத்தவங்களை ஏமாற்றி நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் நினச்ச வாழ்க்கையை வாழணும்னு நினச்சா உங்கள் பையனோட நிலைமையை யோசிச்சு பார்த்தீங்களா? செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு உண்மை தெரிஞ்ச உடனே பொய் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் திருந்தவே மாட்டீங்க போல அப்படின்னு வந்த போலீஸும் ரோகிணியை நிற்க வச்சு வெளுத்து வாங்கின உடனே, இல்லை நான் திருந்திட்டேன், இனி யார்கிட்டையும் பொய் சொல்ல மாட்டேன், எனக்காக மனோஜ்கிட்ட பேசுங்க, இங்கே விஜயாத்தை எல்லாரும் கோவமாக இருக்காங்கன்னு சொல்ல, ஆமாம் கோவம் தான் படுவாங்க, நீங்கள் செஞ்ச வேலை அப்படி அப்படின்னு வந்த போலீஸும் திட்டிகிட்டு இருக்கும்போது உடனே மனோஜ் சொல்கிறாங்க, சார் இவன் எனக்கு 2 நாளையில் பணத்தை திருப்பி தரணும், இல்லையா அதுக்கப்புறம் இவளை சும்மா விடக்கூடாது சார். இவளை நீங்கள் கூட்டிகிட்டு போய் வெளுத்து வாங்கினாலும் பரவாயில்ல, என் பணம் எனக்கு கிடைக்கணும். ஏன்னா என் மனைவின்றதுக்காக நான் இந்த ரோகிணியை அப்படியே விட முடியாது. சொல்லப்போனால் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணதுக்கு நான் இந்த ரோகிணி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட எங்கள் அம்மா மாதிரி தயாராக தான் சார் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அங்கேருந்து போலீஸும் கிளம்பி போகிறாங்க. ரோகிணி எப்படியும் பணத்தை தந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் பாட்டி ரோகிணி கிட்ட கேட்குறாங்க, இனியாவது திருந்துவியா, இல்லை வேற ஏதாவது போய் சொல்லி ஏமாத்தலான்னு திட்டம் போட்டுட்ருக்கியான்னு கேட்க, இல்லை பாட்டி நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க பாட்டி, இங்கே மனோஜும் என் மேலே கோவமாக இருக்க, யாரும் என்னை மன்னிக்க மாட்டாங்க போலன்னு சொல்ல, கடையில் உள்ள பணத்தை எடுத்து என்ன செஞ்சேன்னு அண்ணாமலை கேட்குறாரு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அது எனக்கு ஒரு தேவை இருந்தது, பணம் கொஞ்சம் தேவைப்பட்டது, அதனால தான் அப்படின்னு சொல்ல, இல்லை 3 லட்ச ரூபா பணத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே, அப்போ நீ காரணம் சொல்லாமல் இருக்கன்னா பெரிய உண்மையை மறுபடியும் மறைக்கிற அப்படி தானேன்னு சொல்லும்போது உடனே முத்து சொல்கிறாரு, எப்படிப்பா அந்த ரோகிணியை நம்புறது? மனோஜோட கடையிலேருந்து பணத்தை எடுக்கிறாங்க, அதை என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் பதில் பேச மாட்டேங்கிறாங்க. நம்ம வீட்டிலேயே இருந்துக்கிட்டு ஏற்கனவே கல்யாணமான உண்மையை மறைச்சி நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. இவங்க திருந்துவாங்க அப்படின்னு நம்ம நம்பினாலும் நம்ம ஏமாந்து தான்ப்பா போய் நிற்கணும். என்ன மனோஜ், இந்த ரோகிணியை நம்பி கடையில் இருக்க பொறுப்பெல்லாம் கொடுத்து கடையை நாங்கள் 2 பேரும் பார்த்துப்போன்னு பேசினேன், பாத்தியா உன் பொண்டாட்டி ரோகிணி என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னு? பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம உண்மை தெரிஞ்சுக்கிட்டோன்னு தெரிஞ்ச உடனே பொய் சொல்கிறாங்க. எப்படி தான் இவங்களை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ தெரியலன்னு சொல்ல, விஜயாவை பாட்டி வெளுத்து வாங்குறாங்க. சொன்னதெல்லாம் கேட்காம ரோகிணியை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ பாரு, என் பேரை மனோஜும் இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணியால் ஏமாந்து போய் நிற்கிறோன்னா அதுக்கு காரணம் நீ தான் விஜயா. நீ செஞ்சு வச்ச இந்த கல்யாணம் தான் விஜயா. உன்னெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ கோவம் வருது. இதெல்லாம் செய்யாத, முதல்லையே ரோகிணியை பற்றி விசாரித்து அப்புறமா மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னேனே, கேட்டியா என் பேச்சை? மாமியாருன்ற மதிப்பு மரியாதையை எனக்கு நீ கொடுக்கல. ஆனால் உன் மருமக 3 பேரையும் எவ்வளோ கஷ்டப்படுத்துகிற, எவ்வளோ பேச்சு பேசுகிற, இப்போ என்ன பதில் பேச போகிறேன்னு சொல்ல, அத்தை என்ன ஏன் தப்பாக பேசுகிறீங்கன்னு சொல்ல, இந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தானே அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் ரோகிணி விஜயாவை வீட்டுக்கு வந்த பாட்டி இந்த ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்ச உடனே, ரோகிணி செஞ்ச தப்புக்கெல்லாம் காரணம் இந்த விஜயா தான், விஜயாவால் தான் ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தால் அவளால் நாம எல்லாரும் ஏமாந்து போய் நிற்கிறோன்னு ரோகிணி விஜயா செஞ்ச தப்புக்காக பாட்டி கோவத்தில் 2 பேரையும் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. உடனே அண்ணாமலையும், ஆமாம் விஜயா, எங்கள் அம்மா சொல்கிறது தான் ரொம்ப சரி, ஒன்னால தான் வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு சொன்ன உடனே விஜயாவுக்கு ரோகிணியை பார்த்த உடனே அவ்வளோ கோவம் வருது. என் அத்தை என்னை திட்டுறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த ரோகிணி அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சி பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க ரோகிணியும் விஜயாவும்.